بسم الله الرحمن الرحيم. வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமுதாயத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ்வினுடைய தூதர் காண்பித்து தந்த முறைப்படி வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் ஒன்று கூடியிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் அந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும், அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்து செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கேற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, ரமலானுடைய மாதம் நம்மிடமிருந்து விடைபெறும் பொழுது தீய பழக்க வழக்கங்களும் விரும்பத்தகாத தீய குணங்களும் அமல்களை பாழாக்குகின்ற தவறான நடவடிக்கைகளும் நம்மிடமிருந்து விடைபெற்று நல்ல அமல்களை அதிகம் செய்கிற மக்களாக நாம் மாற வேண்டும். அன்பானவர்களே, அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நாம் சொர்க்கம் செல்வதற்குரிய வழிமுறைகளாக என்னென்ன வணக்க வழிபாடுகளை, நன்மையான காரியங்களை நமக்கு காண்பித்து தந்தார்களோ அவைகளையெல்லாம் அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் நீங்களும் நானும் இயன்றவரை செய்து வருகின்றோம். அமல்கள் செய்வதென்பது முக்கியமல்ல, அந்த அமல்களை பாதுகாக்க நாம் பழகிக்கொள்ள வேண்டும். பணம் சம்பாதிப்பது முக்கியமல்ல, அதை எப்படி செலவு செய்ய வேண்டும் என்கிற வழிமுறையை தெரியாமல் ஒரு மனிதன் பணம் சம்பாதித்தால், சம்பாதிக்கின்ற பணங்களை பாதுகாக்க தெரியாவிட்டால் இந்த உலகத்தில் நாமெல்லாம் எப்படி அறிவிலிகளாக மனித சமுதாயத்தினர்களால் பார்க்கப்படுவோமோ அதேபோல செய்கிற அமல்களை மிகவும் கண்ணும் கருத்துமாக ஜாக்கிரதையாக நீங்களும் நானும் பாதுகாக்க பழக வேண்டும். நான் செய்கின்ற அமலில் அல்லது நீங்கள் செய்கிற அமலில் இனி ஒரு மனிதன் மறுமை நாளிலே சொர்க்கம் சென்று விடக்கூடாது. அதேபோல இந்த உலகத்தில் நாம் செய்யாத குற்றங்களெல்லாம் மறுமை நாளிலே நம்முடைய தலையிலே சுமத்தப்பட்டு நரகத்திற்கும் நாம் சென்று விடக்கூடாது. அப்படியானால் அமல்களை பாதுகாக்க தெரிய வேண்டும். அமல்கள் பாழாகக்கூடிய, அமல்கள் அழிந்து போகக்கூடிய எந்த ஒரு தீய நடவடிக்கையும் நம்முடைய வாழ்விலே இருந்தால் அதை உடனடியாக நாம் மாற்றிக்கொள்ள முன்வர வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமல்கள் பாழாகக்கூடிய நிறைய தீய காரியங்களை இந்த மனித சமுதாயத்திற்கு அச்சமூட்டி எச்சரிக்கையாக சொன்னார்கள்.
அல்லாஹ்வுக்கு இழைக்கப்படுகிற கொடுமைகளிலேயே மிகப்பெரிய கொடுமை அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். ஒரு மனிதன் 60 ஆண்டு காலம் 70 ஆண்டு காலம் ஆயுள் காலம் முழுக்க ஒரு மனிதன் தொழுது நோன்பு வைத்து நல்லறங்கள் செய்து கடைசி ஒரு 5 நிமிடம் அல்லாஹ்வுக்கு அவன் இணை வைத்தால் அவனுடைய எல்லா நல்லறங்களும் அழிந்து நாசமாகிவிடும் என்று இஸ்லாம் எப்படி மிக கடுமையாக எச்சரிக்கையாக சொல்லுகின்றதோ, அதே போல இந்த உலகத்தில் நாம் வாழும்போது அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களுக்கு நாம் ஏதாவது தீங்கிழைத்தால், அடியார்களை நாம் நோவினை செய்தால், அடியார்களுடைய மனது புண்படும் விதமாக நாம் நடந்தால், அடியார்களுடைய மானத்தோடு நாம் விளையாடினால், அடியார்களை நாம் கேவலப்படுத்தினால், அடியார்களுடைய பொருளாதாரத்தை மோசடி செய்தால், வாங்கிய கடனை திரும்ப கொடுக்காமல் மரணித்தால், இப்படி அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களுக்கு ஏதாவது நாம் தீங்கிழைக்கும் பொழுது அதனுடைய விபரீதம் சாதாரணமான விபரீதம் அல்ல. நம்முடைய அமல்களையே மறுமை நாளில் அழிக்கக்கூடிய அளவுக்கு மாபாதகமான காரியம் அந்த காரியம். ஆகவே அமல்களை அழிக்கக்கூடிய காரியங்கள் எதுவெல்லாம் உண்டுமோ அந்த காரியங்களை கண்ணும் கருத்துமாக அறிந்து புரிந்து அதற்குரிய நிவாரணத்தை தேட வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. இரண்டாவது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு மதிப்புண்டு. ஒரு மனிதனுடைய மானத்திற்கு, ஒரு மனிதனுடைய அந்தஸ்திற்கு, ஒரு மனிதனுடைய கௌரவத்திற்கு, ஒரு மனிதனுடைய தன்மானத்திற்கு, இப்படி தனி மனிதனுடைய வாழ்வில் ஒவ்வொரு கௌரவமான காரியங்கள் உண்டு. அதை பாழ்படுத்துகிற காரியத்தில் என்றைக்கும் யாரும் இறங்கிவிடக்கூடாது என்று நாமெல்லாம் நினைக்கக்கூடிய அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது குறித்து மிக தெளிவாகவே நமக்கு விளக்கி சொல்கிறார்கள். இந்த மனித சமுதாயத்தில் எவ்வளவு பெரிய பண வசதி உடையவர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அழைப்பு பணிகளிலே ஈடுபடுகிறவர்களாகனாலும் சரி, எவ்வளவு பெரிய வணக்கசாலியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய நன்மதிப்போடு இந்த சமூகத்தில் வாழ்கிற மனிதனானாலும் சரி, எல்லோரும் தவறிழைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன தெரியுமா? பிறரை தாழ்த்துவது, பிறரை கேவலப்படுத்துவது, பிறரை கிண்டல் செய்வது, பிறரை கேள்வி செய்வது, பிறரை குறைத்து மதிப்பிட்டு தன்னைத்தானே உயர்த்தி காட்டுவது, தான் உயர்வதற்கு பிறரை வீழ்த்துவது, அடுத்தவர்களை பற்றி அவர்களுடைய குறைகளை பற்றி புறம் பேசுவது, அவர்களை மானபங்கப்படுத்த முயற்சி செய்வது, இவைகளெல்லாம் எல்லோரும் சர்வ சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு காரியமாக இன்றைக்கு மாறிவிட்டது. அவைகள் நம்முடைய வாழ்வில் தொடருமையானால் அதனுடைய விபரீதம் என்ன என்பதை தெளிவாக விளக்குகிற நாள் இந்த நாள். இங்கிருந்து நீங்களும் நானும் எழுந்து செல்லும் போது அறிந்தோ அறியாமலோ யாருக்காவது நாம் தீங்கிழைத்திருந்தால் இன்று இரவே அவரிடத்திலே சென்று நீங்களும் நானும் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தனி மனிதனுடைய மானத்தை, தனி மனிதனுடைய அந்தஸ்தை, தனி மனிதனுடைய உரிமையை பாதுகாத்து நடக்குமாறு நமக்கு உபதேசம் செய்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்தில் 2 வகையான உறவுகள் உண்டு. ஒரு உறவு என்பது தற்காலிகமான உறவு, இனி ஒரு உறவு நிரந்தரமான உறவு. ஒரு உறவு இரத்த பந்த உறவு. ஒரு தாயினுடைய கருவறையில் நீங்களும் நானும் பிறந்தால் அதன் வரிசை அடியாக வாழையடி வாழையாக வருகிற உறவு ஒரு வகையான உறவு, இரத்த பந்த உறவு. இனி ஒரு வகையான உறவு ஒரு கொள்கை ரீதியான உறவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சஹாபாக்கள், இவர்களை எல்லாம் நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் அது இரத்த பந்த உறவின் அடிப்படையிலான நேசம் அல்ல. இஸ்லாம், தௌஹீத், மறுமை, சொர்க்கம் என்கிற ஒரு கொள்கை ரீதியான நேசம். இஸ்லாத்திற்காக வேண்டி நாம் அவர்களை நேசிக்கிறோம், மறுமைக்காக வேண்டி நாம் அவர்களை நேசிக்கிறோம்.
ஒரு கொள்கைக்காக வேண்டி அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்கிற இந்த நேசம் விலை மதிக்க முடியாத நேசம், அந்த நேசம் பாதுகாக்கப்பட வேண்டிய நேசம். அந்த நேசத்திற்கு எந்த வகையிலும் ஒரு பாதிப்பு வராமல் நீங்களும் நானும் பாதுகாக்க வேண்டியது தலையாய கடமை. என்னை நீங்களும் உங்களை நானும் நேசிக்கிறோம், அன்பு பாராட்டுகிறோம், முகமன் கூறுகிறோம், உணவருந்துகிறோம், நலன் விசாரிக்கிறோம் என்று சொன்னால் தாயினுடைய கருவறையில் நீங்களும் நானும் பிறந்தோம் என்பதற்காக வேண்டிய அல்ல. ஏதோ ஒரு வகையில் ஒரு ஏகத்துவத்தை நிலைநாட்டி ஏகத்துவத்தை பின்பற்றி இந்த உலகில் வாழ்கிற காரணத்தினால் நமக்கு மத்தியிலே உள்ளத்தில் அப்படிப்பட்ட ஒரு ஈர்ப்பு வந்துவிட்டது. பாசத்தை அல்லாஹ் உண்டாக்கிவிட்டான். அந்த பாசம் என்பது வார்த்தையால் சொல்ல முடியாதது, விலை மதிக்க முடியாதது. அதை பாதுகாக்க நீங்களும் நானும் ஒரு காலம் தவறிவிடவே கூடாது. பாதுகாக்க பழகிக்கொள்ள வேண்டும். அதற்கென்று ஒரு களங்கம் வருகிற நேரத்தில் அந்த நட்பை வலுப்படுத்திக் கொள்கிற அளவுக்கு எதை வேண்டுமானாலும் இழக்கலாமே தவிர நட்பை மட்டும் நாம் இழந்து விடவே கூடாது. காரணம், நீங்களும் நானும் சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சர்வ சாதாரணமாக எனக்கு உங்களை பிடிக்காவிட்டால், உங்களை எனக்கு பிடிக்காவிட்டால், அல்லது என் கண் முன்னே நீங்கள் உயர்வதை நான் கண்டால், அல்லது எனக்கு சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்து கிடைப்பதை இவர் தட்டி சென்று விட்டார் என்று வந்தால், அல்லது எனக்கு நிகராக இவர் வந்துவிட்டார் என்றால், அல்லது ஒரு பதவி, ஒரு போட்டி என்றெல்லாம் வரும் பொழுது மனிதனுடைய உள்ளம் எப்பொழுதும் கெட்டுப்போய் விடுகின்றது. உடனே மனிதன் தனக்கு பிடிக்காத மனிதனை பழிவாங்க துடிக்கிறான். அவன் ஆயுதத்தை கொண்டு தாக்குவதற்கு பகரமாக தன்னுடைய நாவை கொண்டு அவன் பயன்படுத்தி அந்த சமுதாயத்திலே இருக்கிற மனிதனை நாசப்படுத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாவின் மூலம் ஒரு மனிதன் நரகம் செல்லுவார் என்று சொன்னார்கள். தோழர்கள் கேட்டார்கள், நாவின் மூலம் எப்படி யார் ரசூலுல்லாஹ் நரகம் செல்லுவான்? நாவின் மூலம்தான் அவன் நரகம் செல்லுவான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சமுதாயத்தில் எத்தனையோ விலங்குகள் உண்டு. நம்மை விட பெரிய நாக்குகள், பெரிய உடம்பு, பெரிய சதை பிண்டம், பெரிய ஆரோக்கியத்தோடு எத்தனையோ படைப்புகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் படைத்திருக்கிறான். ஆனால் நமக்குரிய நாவை போல, நமக்கு நம்முடைய நாவில் இறைவன் கொடுத்திருக்கிற ஆற்றல் சக்தியை போல எந்த உயிர் ஜீவராசிக்கும் கிடையாது. நாம் நம்முடைய நாவை இந்த மனித சமுதாயத்தில் பயன்படுத்துவதை பொறுத்து நம்முடைய அந்தஸ்து உயர்கிறது. நாம் இந்த மனித சமுதாயத்தில் அந்த நாவை பயன்படுத்துவதை பொறுத்து நம்முடைய அந்தஸ்திற்கு ஒரு இழப்பு ஏற்படுகிறது. அந்த நம்முடைய நாவை நாம் பயன்படுத்தி பேசுவதன் மூலம் பகைவர்களாக இருக்கிற மனிதர்கள் நண்பர்களாக கூட ஒரு சில கட்டத்திலே மாறிவிடுகிறார்கள். நாவிலே கொஞ்சம் விஷம் தடவி பேசினால் ஒரு குடும்பம் நிம்மதி இல்லாமல் போய்விடும். நண்பர்கள் பகைவர்களாக மாறிவிடுவார்கள். மனிதன் நிம்மதி இல்லாமல் போய்விடுவான். ஒரு சமுதாயமே ஒற்றுமையின்மை ஏற்பட்டு சீர்குலைந்து போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு ஆயுதத்தை ரப்புல் ஆலமீன் நம்முடைய நாவுக்கு தந்திருக்கிறான். ஆகவே இந்த நாவை மிக பத்திரமாக பாதுகாக்க வேண்டியது நம்முடைய தலையாய கடமை. காரணம், அமல்களெல்லாம் அழிந்து போய்விடும். இந்த மனித சமுதாயத்தில் அமைப்பு ரீதியாக, பொருளாதார ரீதியாக, பொறுப்புகள் ரீதியாக, அந்தஸ்துகளின் அடிப்படையில், குடும்ப உறவினர்களின் அடிப்படையில் மனிதனுடைய மானங்கள் எல்லாம் இன்றைக்கு விலை பேசப்படுகின்றது. சர்வசாதாரணமாக எல்லோரும் செய்கிறார்கள். தனக்கு ஒரு மனிதன் பிடிக்கவில்லை என்று சொன்னால் எவ்வளவு மீடியாக்கள் உண்டுமோ எல்லா மீடியாக்களிலும் அவனை குறித்து தவறான செய்திகள் வெளியிட்டு அவனை மானபங்கப்படுத்தி அவனுக்கு ஒரு தலைகுனிவை ஏற்படுத்துவதில் எல்லோரும் கூட்டுச்சதி செய்கிற காலம் இந்த காலம். என்ன காரணம்? ஏதோ இந்த உலகத்தில் ஒரு மனிதனை வீழ்த்துவதைப் போல நமக்கு ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டாலும் வீழ்ந்தது அவன் அல்ல, வீழ்ந்தது இவன் என்பதை இவன் புரிந்து கொள்ளவில்லை. அணையப் போகிற விளக்கு பிரகாசமாக எரியும் என்றொரு உதாரணம் சொல்லுவார்கள். ஒரு மனிதனை இந்த உலகத்தில் மானபங்கப்படுத்தி ஒரு மனிதனை இந்த உலகத்தில் வீழ்த்த நீங்கள் முயற்சி செய்தால் அதனுடைய விபரீதம் என்ன என்பதை புரியாமல் இந்த உலகத்தில் எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். புரிந்தாலும் சைத்தான் அவர்களை மறக்கடிக்க வைத்து அந்த தீமையை தொடரச் செய்கிறான். அல்லாஹ் அதிலிருந்து நம் அனைவர்களையும் காப்பாற்ற வேண்டும். ஒரு மனிதனுடைய மானம் என்பது, ஒரு மனிதனுடைய தன்மானம் என்பது, ஒரு மனிதனுடைய கௌரவம் என்பது, ஒரு மனிதனுடைய அந்தஸ்து என்பது என்ன என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி சொல்லி தந்தார்கள் தெரியுமா? அது யாராக இருந்தாலும் சரி,
அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா அஸ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற திருக்கலிமாவை ஏற்று தொழுகையை பேணி ஜக்காத்து கொடுத்து ஹஜ்ஜை நிறைவேற்றி ஏகத்துவத்தை பின்பற்றி வாழுகிற எந்த முஸ்லீமாக இருந்தாலும் சரி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருளாதாரம், அவர்களுடைய இரத்தம், அவர்களுடைய உரிமை, அவர்களுடைய மானம், மரியாதை எந்த அளவுக்கு போற்றி பாதுகாக்க வேண்டியது புனிதமானது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதோடு ஒப்பிட்டு சொன்னார்கள் தெரியுமா? எதோடு ஒப்பிட்டு சொன்னார்கள்? புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 67வது நபிமொழி. ஒரு ஹஜ்ஜுடைய நாள், துல்ஹஜ் மாதம் 10வது நாள், எல்லோரும் மினாவிலே நின்று கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களை பார்த்து இப்படி கேட்கிறார்கள். கால ஐயு யௌம், இந்த நாள் எந்த நாள் என்று கேட்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வியோடு ஏதாவது ஒரு மக்களை பார்த்து கேட்டால் மக்களுக்கு பதில் தெரிந்தாலும் மௌனமாக இருப்பார்கள். என்ன காரணம் என்றால், அல்லாஹ் வஹியை இறக்கி ஏதாவது புதிய சட்டம் சொல்லுகிறானோ என்று சஹாபாக்கள் மௌனமாக இருப்பார்கள். வரிசையில் கால ஐயு யௌமின், ஹஜ்ஜுடைய நாளில் 10வது நாளில் நின்று கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், இந்த நாள் எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஹதா ஃபஸகத்னா ஹத்தா லனன்ன அன்னஹு ஸைஸம்மிஹி சிவஸ்மிஹி, எங்களுக்கு அந்த நாள் என்ன நாள் என்று தெரியும், இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூல் வேறு ஏதாவது பெயர் சூட்டுகிறார்களோ என்று நாங்கள் தெரிந்து கொண்டு நாங்கள் மௌனமாக இருந்தோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப பதில் சொன்னார்கள். கால அலைஸ யௌமன் நஹர்குல்னா, இந்த நாள் துல்ஹஜ் மாதம் 10வது நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? பலா யா ரசூலல்லாஹ், ஆம் எங்களுக்கு தெரியும். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார்கள், கால ஃப ஐயு ஷஹரின், இந்த மாதம் எந்த மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா? அதே போல சஹாபாக்கள் ஏதாவது வேறு பெயர் சூட்டுகிறார்களா என்பதற்காக வேண்டி மௌனமாக இருந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலும் சொல்கிறார்கள், ஃபகால அலைஸ பிதில் ஹிஜ்ஜித் குல்னா, இது ஹஜ்ஜுடைய மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா? பலா யா ரசூலல்லாஹ், ஆமாம் எங்களுக்கு தெரியும். சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், கா ஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, இந்த புனிதமிக்க நகரம் எப்படி, இந்த நகரம் எப்படி புனிதமானதோ, ஃபி ஷஹரிக்கும் ஹாதா, இந்த மாதம் எப்படி புனிதமானதோ, ஃபி பலதிக்கும் ஹாதா, இந்த தினம் எப்படி புனிதமானதோ, அதே போல கால ஃப இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் பைனக்கும் ஹராம், உங்களுடைய சகோதரர்களுடைய உயிர், அவர்களுடைய உடைமை, அவர்களுடைய மானம் எல்லாம் உங்களுக்கு புனிதமானது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லிவிட்டு லியுபல்லி ஷாஹிதுல் ஆயிக் பையிலு ஷாஹிதுல் ஆயிக், நிச்சயமாக வராத மனிதர்களுக்கு இந்த செய்தியை எடுத்துச் சொல்வது உங்களுடைய தலையாய கடமை என்றார்கள். இங்கே ஒன்றை நீங்கள் கவனிக்க வேண்டும். துல்ஹஜ் மாதம் 10வது நாள் எப்படி புனிதமான நாளோ, மக்கா என்பது எப்படி புனிதமிக்க நகரமோ, கௌபா எப்படி புனிதத்தன்மை வாய்ந்த ஒரு ஆலயமோ, அந்த நாளும் அந்த நகரமும் அந்த ஆலயமும் எப்படி புனிதமானதோ அதே போல புனிதமானது மனிதனுடைய மானம், மரியாதை, அந்தஸ்து, அவனுடைய உரிமை, அவனுடைய உடைமை, அவனுடைய இரத்தம், அவனுடைய பொருளாதாரம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படியானால் ஒரு மனிதனுடைய மானத்தோடு விளையாடுவது என்பது கௌபாவை நாம் களங்கப்படுத்துவதைப் போல, புனிதமிக்க ஹரம் ஷரீஃபை களங்கப்படுத்துவதைப் போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் நாம் எல்லாம் சர்வ சாதாரணமாக ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு மனிதனுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் கேவலப்படுத்த முயற்சி செய்கிறோம். இன்றைக்கு இருக்கிற அனைத்து மீடியாக்களையும் பயன்படுத்தி இன்னும் ஒருபடி மேலாக என்னென்ன அறிவியல் சாதனங்கள் உண்டுமோ எல்லாவற்றையும் பயன்படுத்தி ஒரு தனி மனிதனை, ஒரு குடும்பத்தை வீழ்த்த நினைக்கின்றோமே, அது புனிதமிக்க கௌபாவை வீழ்த்துவதற்கு சமமா இல்லையா? இந்த காரியத்தை ஒரு முஸ்லிம் செய்யலாமா? சைத்தான் செய்ய தூண்டினாலும் நாவை கொஞ்சம் அடக்கி, நாவை அளந்து இந்த மனித சமுதாயத்தில் பயன்படுத்த வேண்டுமா இல்லையா? அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆக இந்த மனிதனுடைய மானம் என்பது, தன்மானம் என்பது நீங்களும் நானும் பாதுகாக்க தெரிய வேண்டும். அக்கபா உடன்படிக்கை என்பது எவ்வளவு ஜாக்கிரதையாக கொடுக்க வேண்டிய ஒரு காரியம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால வ ஹவுலஹு இஸாபத்துன் மின் அஸ்ஹாபிஹி, சஹாபாக்கள் எல்லாம் சூழ்ந்திருக்கிற நேரத்தில்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை வாங்குகிறார்கள் பாருங்கள். பாயூனி அலா அல்லா துஸ்ரிக் பில்லாஹி ஷைஅன், அல்லாஹ்வுக்கு எந்த ஒன்றையும் இணை வைக்க மாட்டோம் என்று எனக்கு நீங்கள் வாக்கு தாருங்கள், உடன்படிக்கை செய்யுங்கள். வலா தஸ்ரிகு, திருட மாட்டேன் என்றும், வலா தஸ்னு, விபச்சாரம் செய்ய மாட்டேன் என்றும், வலா தக்துலு அவுலாதக்கும், குழந்தைகளை கொலை செய்ய மாட்டோம் என்றும், வலா தஅது பி புஹ்தானின் தஃப்தரூனஹு, அநியாயமாக யாரின் மீதும் அவதூறு சொல்ல மாட்டேன் என்றும் என்னிடத்திலே நீங்கள் பையத்து செய்ய வேண்டும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய ரசூல் சஹாபாக்களிடத்திலே பையத்து வாங்குகிற அளவுக்கு அவதூறு என்பது, பொறாமை குணம் என்பது, ஒரு மனிதனின் மீது நாம் சொல்லுகின்ற தேவையில்லாத அவதூறான குற்றச்சாட்டுகள் என்பது சாதாரணமான காரியம் அல்ல. விபச்சாரத்தோடு ஒப்பிட்டு, திருட்டுத்தனத்தோடு ஒப்பிட்டு, மோசடித்தனத்தோடு ஒப்பிட்டு, அந்த வரிசையில் அல்லாஹ்வுடைய ரசூல் இணை வைத்தலோடு ஒப்பிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் கேட்கிறார்கள், இதையும் எனக்கு நீங்கள் பையத்து செய்ய வேண்டும், எந்த ஒரு அவதூறான செய்திகளையும் யாரின் மீதும் நான் பரப்ப மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் பையத்து செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் பையத்து வாங்கிய செய்தி புகாரியில் 18வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ஆரம்பத்தில் நான் சொன்னதைப் போல நீங்களும் நானும் வேறு வேறு தாயினுடைய வயிற்றிலிருந்து பிறந்திருந்தாலும் இஸ்லாம், ஏகத்துவம், தௌஹீத் என்கிற அடிப்படையில் ஒரு கொடையின் கீழ் நாம் வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5036வது நபிமொழி. 5000 நபிமொழிக்கு மேல் ஒரு சகோதரத்துவம் குறித்து, ஒரு சகோதரர்களை எப்படி நேசிக்க வேண்டும், அன்பு பாராட்ட வேண்டும், எப்படி நட்புறவு வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த நட்புறவை எப்படி பாதுகாக்க வேண்டும், யாரின் மீதும் எந்த அவதூறையும் சொல்லாமல் எப்படி வாழ வேண்டும் என்கிற ஒரு பாடத்தை முஸ்லிம் 4ஆம் பாகம் 5000ற்கு மேலுள்ள நபிமொழிகளை நீங்கள் படித்தால் ஒவ்வொரு பக்கங்களை நீங்கள் புரட்டும் பொழுதும் கண்களெல்லாம் கலங்கிவிடும். அந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சகோதரத்துவத்தை குறித்து, மக்களுடைய உரிமைகளை பேணுவதை குறித்து, சகோதரர்களுடைய மானம் மரியாதையை பாதுகாப்பதை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம், அல் முஸ்லிமு அஹுல் முஸ்லிம். முஸ்லிம்கள் என்றால் யார் தெரியுமா? அவர்கள் சகோதரர்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சகோதரர்கள் என்கிற வார்த்தையை எதற்கு பயன்படுத்துவோம்? ஒரு தாயினுடைய கருவறையில் பிறந்தவர்களுக்கு பயன்படுத்துகிற வாசகத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லிம்கள் என்றாலே அவர்களெல்லாம் சகோதரர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். சொல்லிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுலிமுஹு, அவர்களுக்கு நீங்கள் ஒரு காலம் அநீதி இழைக்காதீர்கள், வலா யுஸ்லிமுஹு, அநீதிக்கு உள்ளாக்க அவர்களை நீங்கள் விட்டுவிடவும் செய்யாதீர்கள். 2 வாசகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துகிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் அநீதி செய்யாதீர்கள், பிறர் அநீதி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்களை நீங்கள் கைவிட்டும் விடாதீர்கள். நீங்களும் அநியாயம் செய்யக்கூடாது, பிறர் அநியாயம் செய்துவிட்டு போகட்டும் என்று நீங்கள் விட்டுவிடவும் கூடாது. காரணம், அவர்கள் உன்னுடைய சகோதரர்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன்கான ஃபி ஹாஜத்தின் அஹீஹி, உங்களுடைய சகோதரனுடைய தேவையை நீங்கள் நிறைவேற்றினால், கானல்லாஹு ஃபி ஹாஜத்திஹி, அல்லாஹ் உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவான். அல்லாஹ்வோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சம்பந்தப்படுத்துகிறார்கள். முஸ்லிம் என்றால் சகோதரர்கள், அவர்களுக்கு நீங்களும் தீங்கிழைக்காதீர்கள், பிறர் தீங்கிழைக்கும் போது நீங்கள் பார்த்து கொண்டும் இருக்காதீர்கள். அவர்களுடைய தேவையை நீங்கள் நிறைவேற்றினால் அல்லாஹ் உங்களுடைய தேவையை நிறைவேற்றுவான். ஒமன் ஃபர்ரஜ அன் முஸ்லிமின் குர்பத்தன், ஒரு முஸ்லீமுடைய துன்பத்தை நீங்கள் போக்கினால், அல்லாஹ்வுடைய ரசூல் எவ்வளவு விஷயங்களை சொல்கிறார் பாருங்கள். ஒரு முஸ்லீமுடைய துன்பத்தை நீங்கள் போக்கினால், ஃபர்ரஜல்லாஹு அன்ஹு பிஹா குர்பத்தன் மின் குர்பி யௌமில் கியாமா, அல்லாஹு தாலா அவரை விட்டும் மறுமை நாளில் அவருடைய துன்பத்தை அல்லாஹ் நீக்குவான். ஒமன் சத்தர முஸ்லிமன் சத்தரஹுல்லாஹு யௌமல் கியாமா, ஒரு முஸ்லீமுடைய குறையை நீங்கள் மறைத்தால் அல்லாஹ் மறுமையில் உங்களுடைய குறையை மறைப்பான். இது ஒரே பாடத்தில் வருகிற நபிமொழி. ஒரு முஸ்லீமின் குறையை நீங்கள் மறைத்தால் அல்லாஹ் உங்களுடைய குறையை மறைப்பான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இனி அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள், 49வது அத்தியாயத்தின் 11வது வசனத்தில், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, லா யஸ்ஹர் கௌமுன் மின் கௌமின், நம்பிக்கை கொண்ட மக்களே, ஒரு சமுதாயம் இன்னொரு சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம். சமுதாயத்திற்கு அல்லாஹ் சொல்கிறான், ஒரு சமுதாயம் இனி ஒரு சமுதாயத்தை கேலி செய்ய வேண்டாம். அசா அன் யகூன ஹைரம் மின்ஹும், இவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். வல நிசாஉம் மின் நிசாஇன் அசா அன் யகுன்ன ஹைரம் மின்ஹுன்ன,
எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு பெண்ணையும் கேலி செய்ய வேண்டாம். இவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கலாம். வலா தல்மிசு அன்ஃபுசக்கும், உங்களுக்குள் நீங்களே குறை கூற வேண்டாம். வலா தனாஃபசு பில் அல்காபி பிஇஸல் இஸ்மு ஃபுசூக்கு பஅதல் ஈமான். ஈமான் கொண்ட பிறகு பட்டப்பெயர் சூட்டி அழைப்பது, கேலி செய்வது, இவைகளெல்லாம் ஈமான் கொண்ட மக்களுக்கு தகாதது. அது மட்டுமல்ல, அதெல்லாம் கெட்டது. ஒமல்லம் யத்துப் ஃபௌலாயிக ஹுமுல் லாலிமூன், திருந்திக் கொள்கிற மக்கள், திருந்திக் கொள்ளாதவர்கள் அநீதி இழைத்தவர்கள் என்றும் ரசூல் அல்லாஹ் திருக்குரானிலே சொல்கிறான். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பிலே பாருங்கள், 6013வது நபிமொழி, மல்லா யர்ஹமு லா யுர்ஹமு. அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அடியார்களின் மீது கருணையை நீங்கள் காட்டினால் அல்லாஹ் உங்களின் மீது கருணை காட்டுவான். கருணை காட்டாவிட்டால் அல்லாஹ் உங்களின் மீது கருணை காட்டுவதை அல்லாஹ் நிறுத்தி விடுவான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5010வது நபிமொழி, அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர் ஆவார். மேலும் லா யஸ்லிமுஹு வலா யஹ்துலுஹு வலா யஹ்கிருஹு, சகோதரருக்கு அநீதி இழைக்காதீர்கள், துரோகம் செய்யாதீர்கள், அவர்களை கேவலப்படுத்தாதீர்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்தக்குவாஹா உனா அத்தக்குவாஹா உனா, இறையச்சம் என்பது இங்கேதான் உண்டு, இறையச்சம் என்பது இங்கேதான் உண்டு என்று 3 முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, பிஹஸ்பி இம்ரின் மினஸ் ஸர்ரி ஐ யஹ்கிர அஹாஹுல் முஸ்லிம், ஒருவர் தம் சகோதர முஸ்லீமை கேவலப்படுத்துவதே அவருடைய தீமைக்கு போதுமான சான்றாகும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேறு எதையும் நீங்கள் செய்ய வேண்டாம். அவன் ஒரு பாவி, அவன் மிகப்பெரிய ஒரு பாலாதத்தில் விழுந்து விட்டான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அவன் முஸ்லிம்களுக்கு ஏதாவது இடையூறு செய்கிறானா என்று பாருங்கள். ஒரு முஸ்லிமுக்கு ஒரு மனிதன் இடையூறு செய்வதே போதுமானது, அவன் பாவி என்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆகவே நாம் இந்த உலகத்தில் மக்களை மதித்து நடக்க பழக வேண்டும். நாம் உயர வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு வருவது தவறல்ல. பிறரை தாழ்த்திவிட்டு நான் உயர வேண்டும் என்று வரும் பொழுதுதான் மனிதனிடத்தில் எல்லா தீய குணமும் வருகிறது. நான் வியாபாரம் செய்கிறேன், என்னுடைய வியாபாரத்தில் நல்ல பொருளாதாரம் முன்னேற்றம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நான் உழைக்கலாம், எனது வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக பார்க்கலாம், பணம் சம்பாதிக்க முயற்சி செய்யலாம். அதே நேரத்தில் பிறரை வீழ்த்திவிட்டு நான் முன்னேற வேண்டும் என்று வரும் பொழுதுதான் மனிதனிடத்திலே எல்லா தீய குணமும் வந்து மனிதன் மிருகத்தை விட மோசமாக மனிதன் மாறுகிறான். எல்லோருக்கும் ரிஸ்க் கொடுப்பவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவார்கள், நீ இந்த உலகத்தில் தாழ்ந்து நடந்தால் அல்லாஹ் உன்னை உயர்த்துவான். வார்த்தையை பாருங்கள். சமுதாயத்தில் எப்பொழுதும் உன்னை உயர்வாகவே நீ கருதாதே. நீ சமுதாயத்தில் பிறருக்காக வேண்டி உன்னை நீ தாழ்த்தினால் அல்லாஹ் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? பிறரை தாழ்த்தி நம்மை நாம் உயர்த்த முயற்சி செய்கிறோம். இது தவறா இல்லையா? இது ஏகத்துவத்தை பின்பற்றுகிற மக்களுக்கு வரலாமா? காலாகாலமாக ஏகத்துவத்தை பின்பற்றி முகமன் கூறி நல்ல நிலையில் நட்பு வைத்துக் கொண்டிருந்த ஒவ்வொருவரும் அற்ப உலக விஷயத்திற்காக வேண்டி முகத்தை திருப்பிக் கொண்டு குரோத எண்ணத்தை வரவழைத்துக் கொண்டு இந்த உலகத்தில் தீய எண்ணத்தோடு அவர் எப்படி வீழ்வார், எப்பொழுது கேவலப்படுவார், எப்பொழுது ஒரு சங்கடமான சூழ்நிலைக்கு ஆளாவார், அவருக்கு எப்பொழுது அசிங்கமான ஒரு சூழ்நிலை வரும் என்று எண்ணியே இந்த உலகத்தில் நான் வாழ்கிறேனே, எனது உள்ளம் கெட்டு போய் விட்டதா இல்லையா? அந்த உள்ளத்தை சீர் செய்ய வேண்டியது நம்முடைய கடமையா இல்லையா? நுஅ்மான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு செய்தி புகாரியிலே இடம்பெறுகிறது. மனித உடம்பிலே ஒரு சதை துண்டு உண்டு. அந்த சதை துண்டு சீர்கட்டு விட்டால் உடல் முழுக்க சீர்கட்டு விடும். அது நன்றாக இருந்தால் அனைத்து உறுப்புகளும் சிறப்பான அடிப்படையில் இயங்கும். அதுதான் உள்ளம் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக உடல் உறுப்புகளுக்கு ஏதாவது காயங்கள் ஏற்பட்டால், எனக்கு ஏதாவது கை முறிவு, கால் முறிவு, உடம்பிலே ஏதாவது ஒரு நோவு ஏற்பட்டால் நீங்கள் பார்த்தால் தெரிந்து கொள்வீர்கள். உள்ளத்தில் எனக்கு உள்ளம் கெட்டுவிட்டால் அது நான் சொல்லாவிட்டால் யாருக்குமே தெரியாது. உள்ளத்தை பாதுகாக்க வேண்டிய நம்முடைய தலையாய கடமை. அதிலும் குறிப்பாக சகோதரத்துவத்திற்கு ஒரு பங்கம் ஏற்படுவது என்பது ஒரு காலம் நாம் அனுமதிக்கவே முடியாது. அதனுடைய விபரீதம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அதனுடைய விபரீதம் என்பது கொஞ்ச நெஞ்சம் அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும், உங்களை நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன், வல்லன்ன, சந்தேகமான எண்ணங்களை குறித்து உங்களை நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன், ஃபஇன்னல் லன்ன அக்தபுல் ஹதீஸ், ஒரு சில எண்ணங்கள்
பாவங்களையே உங்களுக்கு உண்டாக்கும். ஒரு சில மனிதர்களை பார்க்கிறோம், அவர்களுடைய பார்வை நம்மை பார்க்கிறார்களே தவிர நோக்கம் வேறொன்றாக இருக்கும். நம்மை பார்த்து சிரிப்பார்கள், சிரித்தத்தில் ஒரு அர்த்தத்தோடு சிரிப்பார்கள். நமக்கு முகமன் கூறுவார்கள், உள்ளத்திலே வேறு வேறு எண்ணத்தோடு தான் முகமன் கூறுவார்கள். உள்ளம் கெட்டுப்போன மக்கள் அந்த மக்கள். உடனடியாக சீர் செய்ய வேண்டும். அந்த நிலை தொடர்ந்தால் பாதிப்பு, அமல்களுடைய விஷயத்தில் பாதிப்பு, மறுமையில் சொர்க்கம் செல்லுகிற விஷயத்தில் பாதிப்பு, மரண நேரத்தில் அதனுடைய பாதிப்பு நமக்கு பிரதிபலிக்கும். காரணம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்களும் நானும் இந்த உலகத்திலே இருந்து விடைபெறும் போது குறைந்தது ஒரு 40 நபர்களை நீங்களும் நானும் உருவாக்கிவிட்டு மரணிக்க வேண்டும். எதற்கு 40 நபர்கள்? யார் அந்த 40 நபர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்து அவனுடைய ஜனாசாவில் ஒரு 40 நபர்கள், இணை வைக்காத 40 நபர்கள் ஒரு ஜனாசாவில் பங்கெடுத்து இஹ்லாஸாக மனம் உருகி, இன்னும் இந்த தோழர் கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்து நலப்பணி செய்திருக்க கூடாதா, இனியும் கொஞ்ச காலம் இந்த உலகத்திலே வாழ்ந்து அவர் சார்ந்திருக்கிற சமுதாயம் பயன் பெற்றிருக்க கூடாதா, இவர் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தீனுக்கு பணி செய்திருக்க கூடாதா என்று உள்ளம் உருகி ஒரு 40 நபர்கள், இரத்த பந்த உறவல்ல, கொள்கை ரீதியான உறவு, இரத்த பந்த உறவாக இருந்தாலும் சரி, ஒரு 40 நபர்கள் நமக்காக வேண்டி உள்ளம் உருகி அந்த ஜனாசாவிற்காக வேண்டி பிரார்த்தனை செய்தால் அந்த 40 நபர்களுடைய சாட்சியங்களை ஏற்றுக்கொண்டவர் சொர்க்கம் செல்வார்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 40 நபர்களை நீங்களும் நானும் உருவாக்க வேண்டுமானால் உள்ளம் கெட்டுப்போன நிலையில் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் உருவாக்க முடியாது. சகஜமாக சந்தோஷமாக நம்மளுடைய சகோதரர்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால், சகோதரர்களுக்கு ஒரு மனக்கஷ்டம் ஏற்பட்டால் உடனடியாக போய் ஆறுதல் சொல்லுகிற அளவுக்கு ஒரு நேசம், அன்பு நமக்கு மத்தியிலே உருவாக வேண்டுமா வேண்டாமா? அதெல்லாம் இன்றைக்கு பால்படுத்தப்பட்டு விட்டது. அந்த மானம் மரியாதையெல்லாம் இன்றைக்கு விலை பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. சம்பந்தப்பட்டவர்கள் உடனடியாக இந்த ரமலானுடைய மாதத்தோடு அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து நிப்பாட்ட வேண்டும். கொஞ்சம் தொடர்வது நியாயம் அல்ல. தொடர்ந்தால் ஏற்படுகிற விபரீதம் கொஞ்ச நெஞ்சமல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தேகமான எண்ணம் குறித்து எச்சரிக்கை செய்கிறேன். சந்தேகமான எண்ணங்கள் ஒரு சில நேரங்களில் பாவங்களாக மாறும். மேலும் வலா தஹஸ்ஸு, பிறரை குறித்து நீங்கள் துருவி போய் ஆராய்ந்து கொண்டிருக்காதீர்கள். வலா தஜஸ்ஸு, அவர்களுடைய அந்தரங்களை குறித்து நீங்கள் ஆய்வு செய்ய முயற்சி செய்யாதீர்கள். வலா தனாஃபஸு, நீங்கள் வாழ்வதற்காக வேண்டி பிறரை முயற்சி செய்யாதீர்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வலா தஹாசது, பொறாமை கொள்ளாதீர்கள். வலா தபாஅலு, கோபம் கொள்ளாதீர்கள். வலா ததாபரு, பிணங்கிக் கொள்ளாதீர்கள். வகூனு இபாதல்லாஹி இஹ்வானா, அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் எல்லாம் சகோதரர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரை நீங்கள் வீழ்த்துகிறீர்கள்? உங்களுடைய சகோதரனையா? யாரை நீங்கள் மானபங்கப்படுத்துகிறீர்கள்? உங்களுடைய சகோதரர்களையா? எந்த பெண்ணுடைய மானத்தோடு நீங்கள் விளையாடுகிறீர்கள்? உங்களுடைய சகோதரியோடா? அல்லாஹ் விடமாட்டான். அல்லாஹ் ஒரு காலம் அனுமதிக்கவே மாட்டான். காரணம், அல்லாஹ் 650 கோடி மக்களில் நம்மை ஹிதாயத்திற்கு உரியவர்களாக அல்லாஹ் நம்மை முதலில் தேர்வு செய்திருக்கிறான். அதற்கே காலமெல்லாம் சுஜூது செய்ய வேண்டும். அந்த தேர்வு செய்து ஒரு ஹிதாயத்தை அல்லாஹ் நமக்கு தந்தான் என்று சொன்னால் அந்த ஹிதாயத் என்பது விலை மதிக்க முடியாதது. காரணம், மனிதன் இன்றைக்கு சாந்தி சமாதானத்தை தேடி காடு செடி என்றெல்லாம் மனிதன் அலைகிறான். அல்லாஹ் நமக்கு ஒரு இஸ்லாம் தந்தானே, ஹிதாயத்தை தந்தானே, அனாச்சாரம் இல்லாத, பித்அத்துகள் இல்லாத, ஆடம்பரங்கள் இல்லாத, இணை வைத்தல் இல்லாத தூய்மையான ஒரு நேரான பாதை அல்லாஹ் நமக்கு தந்து அதை பின்பற்றுகிற மக்களையும் அல்லாஹ் உருவாக்கி, நீங்களெல்லாம் யார் தெரியுமா? தாயினுடைய வயிற்றில் பிறக்காவிட்டாலும் நீங்களெல்லாம் சகோதரர்கள், நீங்களெல்லாம் சகோதரிகள். ஆகவே நீங்கள் பிணங்கிக் கொள்ளாதீர்கள், பொறாமை கொள்ளாதீர்கள், கோபப்படாதீர்கள், கெட்ட எண்ணத்தை உள்ளத்திலே இருந்து தூக்கி வீசுங்கள். நீங்கள் உயர அவர்களை கீழே வீழ்த்தாதீர்கள், அவருடைய மானத்தோடு விளையாடாதீர்கள், அவர்களை கேவலப்படுத்தாதீர்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். லா யஸ்துருல்லாஹ அலா அப்தின் ஃபித் துன்யா, இந்த உலகத்தில் யார் ஒரு அல்லாஹ்வுடைய அடியாருடைய குறைகளை மறைத்தார்களோ, இல்லா சத்தருல்லாஹ யௌமல் கியாமா, அல்லாஹ் மறுமை நாளில் அவர்களுடைய குறையை மறைப்பான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பண்பு நம்மிடத்தில் உண்டுமா? பிறருடைய குறையை பற்றி பேசாவிட்டால் ராத்திரி தூக்கமே வராது நிறைய பேருக்கு. அவர்கள் 2 பேர் அமர்ந்து பேசினால், அதிலும் குறிப்பாக 2 பெண்கள் பேசுவதை நீங்கள் கேட்டால் சுபஹானல்லாஹ், அல்லாஹ் தான் காப்பாற்ற வேண்டும்.
அடுத்தவர்களை பற்றி பேசுவதில் என்னதான் அவ்வளவு சுகமோ என்று தெரியவில்லை. சைத்தான் உடனே வந்து விடுகிறான், மலக்குமார்கள் உடனே நம்மை விட்டும் பிரிந்து விடுகிறார்கள். இவன் ஒரு தகாத காரியத்தில் ஈடுபடுகிறான், இவனோடு ஒரு காலம் நாம் இருத்தல் கூடாது என்று சொல்லி வானவர்கள் விடைபெறுகிறார்கள். சைத்தான் நம்மோடு அந்யோன்யமாகி விடுகிறான். பிறருடைய குறையை பற்றி பேசும்போது அவர்களுக்கு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி, பிறருடைய மானத்தை பற்றி பேசும்போது அவர்களுக்கு இருக்கிற ஒரு சந்தோஷம், அதற்காக வேண்டி நாள் கணக்கில் மணிக்கணக்கில் அதற்காக வேண்டி நேரத்தை ஒதுக்கி பிறரை பற்றி பேசுகிறோமே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? அவருடைய குறையை மறைக்க வேண்டாமா? மறைப்பதன் மூலம் உங்களுக்கு என்ன லாபம் என்கிறீர்களா? அல்லாஹ் மறுமையில் உங்கள் குறையை மறைப்பான். மறுமை நாளில் அல்லாஹு தஆலா நிறைய விசாரணை செய்வான், நிறைய விசாரணை செய்வான். ஒரு சில மக்களை அல்லாஹ் அழைப்பான், எல்லோருடைய காதுகளிலும் விழுகிற அளவுக்கு. மறுமையினுடைய பாடத்தை எடுத்து பார்த்தால் அல்லாஹ் ஒரு அறிவிப்பு செய்தால் மஹ்ஷர் மைதானத்தில் நிற்கிற எல்லோருடைய காதிலும் தெளிவாக அந்த சப்தம் விழுமாம். அந்த அடிப்படையில் அல்லாஹு தஆலா பகிரங்கமாக ஒரு சில மக்களை விசாரிப்பான். இந்த அடியான் யார் தெரியுமா? யாருமில்லாத நேரத்தில், இரவு நேரத்தில் இந்த தவறை செய்தான், ஊர் விட்டு ஊர் சென்று இந்த அநியாயத்தை செய்தான் என்று பகிரங்க விசாரிப்பு நடைபெறும். கேவலப்பட்டு மனிதன் தலை குனிந்து போய் விடுவான். மறுமை நாளில் நபிமார்கள் நிற்பார்கள், நபிமார்களுடைய குடும்பத்திலே உள்ளவர்கள் நிற்பார்கள், சஹாபாக்கள் நிற்பார்கள், இஸ்லாத்திற்காக வேண்டி தியாகம் செய்த அறிஞர் பெருமக்கள் நிற்பார்கள், சுஹதாக்கள் நிற்பார்கள். எல்லோருடைய முன்னிலையில் பகிரங்கமாக நம்முடைய குறையை அல்லாஹ் வெளிப்படுத்தி விசாரணை செய்தால் தாங்குகிற மனோபாவம் நமக்கு உண்டுமா? அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளில் அல்லாஹ் சொல்கிறான், உலகத்தில் என்னுடைய அடியான், உன்னுடைய சகோதரன், அவனுடைய குறையை நீ உலகத்திலே மறைத்து நீ வாழ்ந்தால் மறுமை நாளில் நீ வருவாயே, அப்பொழுது நீ பாவம் செய்திருப்பாயே, அந்த குறைகளை எல்லாம் நான் மறுமையிலே யாருக்கும் தெரியாமல் மறைத்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். யாருக்கும் தெரியாமல் மறைத்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். ஒரு மறைமுகமான விசாரணை, யாருக்கும் தெரியாத ஒரு மறைமுகமான விசாரணை. அந்த குறையை நான் மறைத்து விடுவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த பாக்கியத்தை நாம் இழந்து விடலாமா? அந்த பாக்கியத்தை இழகிற மக்களாக நாம் மாறலாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதனுடைய மானம், மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட வேண்டியது, கௌரவமானது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு கட்டத்தில் இப்படி சொல்கிறார்கள், கேளுங்கள். திருமதி என்கிற நபிமொழி தொகுப்பில் இந்த செய்தி இடம்பெறுகிறது. மண் குத்தில தூண மாளிகி ஃபஹுவ ஷஹீதுன். யார் ஒருவர் தான் சம்பாதித்த பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரை விடுகிறானோ அவன் ஷஹீத் என்கிற அந்தஸ்தை அடைகிறான். அவன் சம்பாதித்த பொருளாதாரம் ஹராமான பொருளாதாரம் அல்ல, ஹலாலான பொருளாதாரம். அந்த பொருளாதாரத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு மனிதன் இறந்தால் அவன் ஷஹீத் என்கிற அந்தஸ்திலே அவன் இறந்து விடுகிறான். ஒமன் குத்தில தூன தீனிகி ஃபஹுவ ஷஹீதுன். தன்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி, மார்க்கத்தை பாதுகாக்க ஒரு மனிதன் இறந்தால் அவனும் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஷஹீத் என்கிற அந்தஸ்தை அடைகிறான். ஒமன் குத்தில தூன தமிகி ஃபஹுவ ஷஹீதுன். ஒரு மனிதன் தன்னை பாதுகாப்பதற்காக வேண்டி போரிட்டு மரணித்தால் அவனும் ஷஹீத் என்கிற அந்தஸ்தை அடைகிறான். ஒமன் குத்தில தூன அஹ்லிஹி ஃபஹுவ ஷஹீதுன். ஒரு மனிதன் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதில் போரிட்டு மரணித்தால் அவன் ஷஹீத் என்கிறார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இங்கே ஒன்றை கவனிக்க வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய மானத்தை, தன்னுடைய மரியாதையை, தன்னுடைய கௌரவத்தை, அது ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி, அதை பாதுகாக்கிற ஒரு போராட்டத்தில் ஒரு மனிதன் இறந்தால் கூட ஷஹீத் என்கிற அந்தஸ்தை அல்லாஹ் கொடுக்கிறான் என்று சொன்னால், மானத்திற்கும் மரியாதைக்கும் நமக்கு விலை தெரியாவிட்டாலும் அல்லாஹ் எவ்வளவு பெரிய விலையை வைத்திருக்கிறான். அடுத்தவருடைய மானத்தோடு விளையாடுகிற நமக்கு அதனுடைய மதிப்பும் மரியாதையும் தெரியாவிட்டால் ஒரு பொழுதுபோக்குக்காக வேண்டி செய்கிறோம் என்றால், இஸ்லாம் அது கஅபாவை போல் புனிதமானது, புனிதமிக்க அரஃபாவை போல் புனிதமானது, துல்ஹஜ் மாதத்தை போல் புனிதமானது. அந்த பாதுகாக்க நீங்கள் இறந்தால் ஷஹீத் என்கிற அந்தஸ்தை உங்களுக்கு நான் தருவேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்று சொன்னால் அது பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு காரியமா இல்லையா? இஸ்லாத்திலே பாருங்கள், சுபஹானல்லாஹ், ஒரு மனிதனின் மீது யாராவது ஒரு தேவையில்லாத அவதூறை சொல்லி அந்த அவதூறை நிலைநாட்ட முயற்சி செய்யாவிட்டால் இஸ்லாத்தில் என்ன தண்டனை? இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் என்ன நிலைப்பாடு? இன்றைக்கு சர்வ சாதாரணமாக திண்ணை பேச்சுக்களில் ஒரு குடும்பத்தை நாசப்படுத்துகிறோம். சர்வ சாதாரணமாக நண்பர்கள் மத்தியிலே பகைமையை உண்டாக்குகிறோம். அவர்கள் இல்லாத நேரத்தில் அவர்களுடைய தன்மானத்திற்கு எதிராக அடுத்தவரிடத்தில் குறைபட்டு பேசி அவருடைய மானத்தோடு மரியாதையோடு விளையாடுகிறோம். இதெல்லாம் நமக்கு சாதாரணமான விஷயம். அல்லாஹ் சொல்கிறான், வல்லதீன யர்மூனல் முஹ்ஸனாத்தி ஸும்ம லம் யஅது பிஅர்பத்தி ஷுஹதா. யார் ஒருவர் கற்புள்ள ஒரு பெண்ணின் மீது அவதூறு சுமத்தி 4 சாட்சியங்களை கொண்டு வராவிட்டால் ஃபஜ்லிதூஹும் 80 ஜல்தத்தன்,
80 கசையடி அவர்களுக்கு கொடுங்கள். அது மட்டுமல்லவாம், வலா தக்பலு லஹும் ஷஹாதத்தன், அவருடைய சாட்சி ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளப்படவே கூடாது. எவ்வளவு பெரிய துரோக செயல் பார்த்தீர்களா? நாவு இருக்கிறது என்பதற்காக, பேச்சாற்றல் இருக்கிறது என்பதற்காக, சாமர்த்தியம் இருக்கிறது என்பதற்காக, தன்னுடைய கையில் ஆள் பலம், அதிகார பலம், அமைப்பினுடைய பலம், பொருளாதார பலம், ஆட்சி பலம் எல்லாம் உண்டு என்பதற்காக ஒரு பெண்ணின் மீது அவதூறு, ஒரு குடும்பத்தின் மீது அவதூறு, ஒரு கர்ப்பிணி பெண்ணின் மீது அவதூறு சுமத்திவிட்டு நீ செல்லலாம். இஸ்லாமிய ஆட்சி இருந்தால் விடுமா? 80 கசையடி கொடுங்கள். மேலும் அவனுடைய சாட்சியை ஒரு காலம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அபதன் வ உலாயிக ஹுமுல் ஃபாசிகூன், அவன்தான் நிச்சயமாக குற்றம் புரிகிற மனிதன் என்று அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 24வது அத்தியாயத்தின் 4வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அன்பானவர்களே, இது சகோதரத்துவத்திற்கு களங்கம் ஏற்படுத்தக்கூடிய காரியம், நண்பர்கள் பகைவர்கள் ஆகக்கூடிய காரியம், ஒரு குடும்பத்தினுடைய நிம்மதி இழக்கக்கூடிய காரியம். அது போகட்டும், என்னால் நீங்கள் பாதிக்கப்பட்டீர்கள், உங்களால் நான் பாதிக்கப்பட்டேன். இந்த உலகத்தில் அதற்கு நிவாரணம் தேட எனக்கு சக்தி இல்லாமல் வேண்டுமானால் போகலாம், உங்களை எதிர்க்க என்னிடத்தில் பலமில்லாமல் வேண்டுமானால் போகலாம். என்னை குறித்து நீங்கள் பேசுகிறீர்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும், உங்களை குறித்து நான் பேசுகிறேன் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனையை கொஞ்சம் பயந்து கொள்ளுங்கள். அது சாதாரணமான விஷயம் அல்ல. எதற்கு அவனுக்கு சக்தி இல்லாவிட்டாலும் பாதிக்கப்பட்ட அந்த மனிதன் 2 கரத்தை உயர்த்தி, அல்லாஹுவே நீ இதை பார்த்து கொண்டிருக்கிறாய், நான் ஒரு நிரபராதி, என் மீது அநியாயமாக இந்த பழியை சுமத்துகிறார்கள் இவர்கள், என்னுடைய தமானத்தோடு மரியாதையோடு விளையாடி விட்டார்கள் இவர்கள், இதனால் என்னுடைய நிம்மதி மட்டுமல்ல, என்னுடைய குடும்பத்தினுடைய நிம்மதி, எனது மனைவியினுடைய நிம்மதி, எனது தாய் தந்தையர்களுடைய நிம்மதி, நான் பெற்று வளர்த்தி ஆளாக்கி எனது மகனுடைய நிம்மதி, எனது சமுதாயத்தில் எனக்கு இருக்கிற உற்ற நண்பர்களுடைய நிம்மதி, எல்லோருடைய நிம்மதியும் போய்விட்டது யா அல்லாஹ், இதற்கு நீயே ஒரு நிவாரணம் தேவை என்று சொல்லி அந்த பாதிக்கப்பட்ட மனிதன் 2 கரத்தை உயர்த்தி அல்லாஹ்விடத்திலே நிவாரணம் தேடினால் அந்த துவா எப்படிப்பட்ட துவா தெரியுமா? அந்த துவாவினுடைய மகிமை தெரிந்தாலே யாரும் யாரை பற்றியும் வாயை திறக்கவே மாட்டார்கள். பேசினால் நல்லதை பேசுவார்கள், அல்லாவிட்டால் மௌனமாக இருந்து விடுவார்கள். நமக்கு ஏன் இந்த வீண் வம்பு தும்பு? அது அவ்வளவு பெரிய பாரதூரமான காரியம். ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅஸ முஆதன் இலல் யமனி, யமன் நாட்டுக்கு முஆத் பின் ஜபல் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவர்னராக நியமிக்க அப்படியே அல்லாஹ்வுடைய ரசூல் அழைத்து செல்லும் போது முஆதை அழைத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முஆதே, ஒரு நாட்டிலே உன்னை நான் கவர்னராக நியமிக்கிறேன். ஃபகாலத் தகி தஅவத்துல் மظلூம், பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனையை நீ பயந்து கொள். ஃபஇன்னஹா லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபுன், அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியில் திரையே கிடையாது, நேரடியாக அல்லாஹ் அந்த துவாவை ஏற்றுக்கொள்வான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். வேண்டுமா இந்த காரியம்? பொழுதுபாக்குக்காக வேண்டி பேச போய், கோபத்தை தீர்க்க பேச போய், ஒரு மனிதனை வீழ்த்த பேச போய், அவன் மீது இருக்கிற வெறுப்புணர்வின் அடிப்படையில் பேச போய், அவனுக்கு என்றைக்காவது செவியிலே விழுந்து, அல்லாஹ் இவனை நீயே பார்த்துக்கொள், இவனை உன்னிடத்திலே நான் ஒப்படைத்து விடுகிறேன் என்று சொன்னால் அந்த உள்ள குமரலை அல்லாஹ் எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்கிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஃபஇன்னஹா லைஸ பைனஹா வ பைனல்லாஹி ஹிஜாபுன், அவனுக்கும் அல்லாஹ்வுக்கும் மத்தியிலே திரையே கிடையாது, அந்த துவா உடனடியாக ஏற்றுக்கொள்ளப்படும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 755வது நபிமொழியாக ஒரு சம்பவத்தை நீங்கள் பார்க்கலாம். முன்னர் நான் சொன்ன செய்தி புகாரியில் 2448வது நபிமொழி. சாத் பின் அபி வக்காஸ் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு உமர் அவர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு இடத்திற்கு கவர்னராக நியமித்தார்கள். அவருடைய ஆட்சி திறம்பட அமைந்து கொண்டிருப்பதை பிடிக்காத ஒரு சில மக்கள் அவரின் மீது அவதூறு சொல்லி விடுகிறார்கள். அவதூறை கேட்ட உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனடியாக அந்த அவதூறை விசாரிக்கின்ற வகையில் அம்மார் அவர்களை உடனடியாக இடமாற்றம் செய்து அம்மாரை பொறுப்பிலே அமர்த்தி சாத் பின் அபி வக்காஸ் அவர்களை விசாரிக்க மதீனாவிலே இருந்து 2 நபர்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூஃபாவுக்கு அனுப்புகிறார்கள். கூஃபாவுக்கு சென்ற அந்த 2 பேரும் எல்லா பள்ளி வாயில்களுக்கும் சென்று திறம்பட விசாரணை செய்கிறார்கள். விசாரணை செய்து பார்த்ததில் சாத் பின் முஆத் அவர்கள் மீது எந்த குறையும் கிடையாது.
அப்படி விசாரித்து வரும் பொழுது உசாமா பின் கத்தாத்தா என்பவன் எழுந்து வேண்டுமென்றே ஒரு அவதூறை சொல்லுகிறான். இவர் சரியாக தொழுவது கிடையாது, இவர் சரியான அடிப்படையில் போர் பொருளை பங்கிடுவது செய்து கிடையாது, இவர் சரியான அடிப்படையில் நீதமாக நடத்துவது கிடையாது என்று சொல்லி அவரின் மீது ஒரு அவதூறை சொல்லுகிறார். சஅத் பின் முஆத் யார் தெரியுமா? அவரை பற்றி 2 நாள் பேச வேண்டும். அவ்வளவு பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு தோழர். அவருக்கு ஒரு சிறப்பு பெயர் உண்டு. அவர் துவா கேட்டால் அல்லாஹ் அங்கீகரித்து விடுவான் என்கிற ஒரு சிறப்பு பெயர் அவருக்கு உண்டு. காரணம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், எனது தோழர் சஅத் பின் முஆத் எப்பொழுதெல்லாம் பிரார்த்தனை செய்கிறாரோ அப்பொழுதெல்லாம் அந்த பிரார்த்தனையை நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசேஷமாக பிரார்த்தனை செய்த ஒரு தோழர் சஅத் பின் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு. அது மட்டுமல்ல, எல்லா தோழர்களும் அல்லாஹ்வுடைய ரசூலை பார்க்கும்போது, யா ரசூலல்லாஹ், எங்களுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொல்லி வாழ்த்துவார்கள். எங்களுடைய தாயை காட்டிலும் தந்தையை காட்டிலும் உங்களை நாங்கள் நேசிக்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்று சொல்லுவார்கள். ஆனால் நேர் தலைகீழாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஅத் பின் முஆத் அவர்களை பார்த்து ஒரு நாள் இப்படி சொன்னார்கள், சஅத் பின் முஆதே, என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். மரணிக்கின்றவரை சஅத் பின் முஆத் அவர்கள் சொல்லுவார்கள், என்னை பார்த்து அல்லாஹ்வுடைய ரசூல் அவருடைய தாயும் தந்தையும் எனக்கு அர்ப்பணமாகட்டும் என்று சொன்னாரே என்று சஅத் பின் முஆத் சிலாகித்து சிறப்பித்து சொல்லுவார்கள். அப்படி துவா அங்கீகரிக்கப்படுகின்ற மகத்துவம் வாய்ந்த அந்த மனிதரின் மீது அவதூறு சொன்ன உடனே நெஞ்சமெல்லாம் பதக்கின்றது. அவருக்கு தன்னுடைய தன்மானத்தோடு விளையாடி விட்டார். அவதூறு சொல்லி சமுதாயத்தில் நமக்கு இருக்கிற நன்மதிப்பை வீழ்த்த பார்த்து விட்டார் என்று சொன்னவுடன் அவர் சஅத் பின் முஆத் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார், அல்லாஹ் சத்தியமாக நான் உனக்கு எதிராக 3 பிரார்த்தனை செய்ய போகிறேன் என்று சொல்லி, கால சஅதுன் அமா வல்லாஹி லதுஊன பி தலாசத்தின், 3 பிரார்த்தனை அல்லாஹ்வின் சத்தியமாக உனக்கு எதிராக நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி பிரார்த்தனை செய்கிறார். அல்லாஹும்ம இன் கான அப்துக ஹதா, அல்லாஹும்ம இன் கான அப்துக ஹதா காதிபன் காம ரியாஅன் வ சும்அத்தன், அல்லாஹுவே, எனக்கு எதிராக இந்த அடியான் பகட்டுக்காக புகழுக்காக என் மீது அவர் குறை கூறிவிட்டார். யா அல்லாஹ், ஃபஅத்தில் உம்ரஹு, அவருக்கு நீண்ட ஆயுளை நீ கொடுப்பாயாக. வஅத்தில் ஃபக்ரஹு, அவருடைய ஏழ்மையை நீ நீட்டி வைப்பாயாக. வ அர்லலுஹு பில் ஃபித்னி, அவர் சோதனை கொண்டு அவர்களை நீ சோதிப்பாயாக என்று 3 வகையான பிரார்த்தனையை செய்தார். அந்த கூஃபா வாசிகள் தொடர்ந்து சொல்கிறார்கள், இவர் தள்ளாத வயது என்றால் எப்படிப்பட்ட தள்ளாத வயதாம்? அவருடைய புருவ மயிரெல்லாம் அதிகரித்து அதிகரித்து கண் இமைகளை மூடி கண் திறந்து பார்க்க முடியாத அளவுக்கு வீதிகளில் நடக்கும் பொழுது சிறுவர்கள் எல்லாம் குச்சியை கொண்டு அடித்து அவரை கேவலப்படுத்துகிற அளவுக்கு வறுமை ஏற்பட்டு இறந்து போனார். உடனே கூஃபாவாசிகள் எல்லாம் இது சஅதுடைய பிரார்த்தனையால் இறந்து போனவர் என்று சொல்லி ஜனாசாவை அடக்க மக்கள் தாமதப்படுத்தினார்கள் என்று சொல்லுகின்ற அளவுக்கு ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது. என்றால் பாதிக்கப்பட்ட மனிதனுடைய பிரார்த்தனை என்பது சாதாரணமான ஒன்று அல்ல. தாய்மார்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும், சகோதர சகோதரிகள் கூர்ந்து கவனிக்க வேண்டும். இந்த உரையை கேட்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிற யாராக இருந்தாலும் சரி, இந்த நிமிடமே அல்லாஹ்விடத்திலே சத்தியம் போட்டு நாம் யாரையாவது அப்படி பாதிப்புக்கு உள்ளாக்கினால் உடனே அந்த மனிதன் நமக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே இருகரம் ஏந்துவதற்கு முன்னால், நம்முடைய மரணத்திற்கு முன்னால் அவர்களிடத்திலே போய் சமாதானம் பேச வேண்டும், அவர்களை சமாதானப்படுத்த வேண்டும், அவர்களிடத்திலே போய் மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லாவிட்டால் விபரீதம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அந்த விபரீதம் கொஞ்ச நெஞ்சம் அல்ல. அல்லாஹ் திருக்குறானில் என்ன சொல்கிறான் தெரியுமா? யா அய்யுஹல்லதீன ஆமனு இஜ்தனிபு கஸீரம் மினல்லன், நம்பிக்கை கொண்டவர்களே, ஊகங்களில் அதிகமானதை விட்டு நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். இன்ன பாலல்லன் இஸ்முன், சில ஊகங்கள், சில அபிப்பிராயங்கள், சில சந்தேகங்கள் பாவமானதாகும். வலா தஜஸ்ஸசு, துருவி துருவி ஆராயாதீர்கள். வலா யஅத்தபு பாலுக்கும் பாலன், உங்களில் ஒருவர் மற்றவரை புறம் பேச வேண்டாம். அப்படியெல்லாம் செய்தால் அய்யுஹிப்பு அஹதுக்கும் அய்யகுல லஹ்ம அஹீஹி மைத்தன் ஃபக்கரிஹ்துமூஹு, உங்களுடைய நெருங்கிய சகோதரன், உங்களுடைய தம்பி, உங்களுடைய அண்ணன் வீட்டிலே இறந்து கிடக்கிறான். அவனுக்கு அருகிலே போய் அமர்ந்து அவனுடைய உடம்பை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நீங்கள் உண்ணுவீர்களா? உண்ண விரும்புவீர்களா? விரும்ப மாட்டீர்கள் தானே? அதுபோலத்தான் உங்களுடைய சகோதரர்களை நீங்கள் பற்றி புறம் பேசாதீர்கள். இறந்த சகோதரனுடைய உடம்பை உண்ணுவதற்கு சமம் அல்லவா அது என்று அல்லாஹு தஆலா இந்த உதாரணத்தின் மூலம் 49வது அத்தியாயத்தின் 11வது வசனம் 12வது வசனத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல்
அபுதாபுவில் 4882 கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா தஅதாபுல் முஸ்லிமீன வலா தத்தபிஉ அவ்ராத்திஹிம். யாராவது ஒரு மனிதன் ஒரு முஸ்லிமனுடைய மானத்தையும் அவனுடைய அந்தரங்க வாழ்வையும் கண்டுபிடிப்பதற்காக, துருவி துருவி ஆராய்வதற்காக அவன் பின்தொடர்ந்தால் ஃபஇன்னஹு மனித்தபஅ அவ்ராத்திஹிம் யத்தபிஉல்லாஹு அவ்ராத்தஹு. அல்லாஹ் அவனை பின்தொடர ஆரம்பிப்பான். இவன் ஒரு அடி எடுத்து அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஏகத்துவத்தை பின்பற்றி இஸ்லாத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு மனிதனை மானபங்கப்படுத்த, அவனுடைய அந்தரங்க வாழ்வை சீண்டி பார்க்க, அவனுடைய மானத்தோடு விளையாட இவன் ஒரு எட்டு எடுத்து வைக்கும் பொழுது அல்லாஹ் இவனை ஒரு எட்டு எடுத்து வைத்து அல்லாஹ் இவனை பின்தொடர்கிறான். அல்லாஹ்வுடைய நேரடி கண்காணிப்புக்கு அவன் வருகிறான். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒமன் யத்தபிஇல்லாஹு அவ்ரத்தஹு யஃப்லஹு ஃபீ பைத்திஹி. இறுதியில் அல்லாஹ் என்ன செய்வான் தெரியுமா? தன்னுடைய அடியான் தன்னுடைய மார்க்கத்திற்காக வேண்டி பாடுபடுகிற தன்னுடைய அடியான், வணக்க வழிபாட்டை நிறைவேற்றுகிற தன்னுடைய அடியான், அது சகோதரிகள் அல்லது சகோதரர்கள், அவனுடைய மானத்தோடு விளையாடி அந்தரங்க வாழ்வை துருவி துருவி ஆராய இவன் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது அல்லாஹ் இவனை பின்தொடர்கிறானாம். அல்லாஹ் இவனை பின்தொடர்ந்து இறுதியில் அவன் பூட்டி அறைக்குள் இருந்தாலும் அவனை வெளியே கொண்டு வந்து அல்லாஹ் ஒரு நேரத்தில் அவனை கேவலப்படுத்துவான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனிதனை கேவலப்படுத்துவதை விட அல்லாஹ் கேவலப்படுத்துவான். ஒரு சில நேரங்களில் சமுதாயத்தில் அவர்கள் ஆளே இல்லாமல் போய்விடுவார்கள். சமுதாயத்தில் இருந்து அல்லாஹ் துடைத்தெறிந்து விடுவான். அல்லாஹ் சொல்கிறான், அவன் பூட்டி அறைக்குள் இருந்தாலும் சரி, என்னுடைய அடியானை பின்தொடர்ந்தவன் அல்லவா அவன், என்னுடைய அடியாருடைய மானத்தோடு விளையாடியவன் அல்லவா அவன். ஆகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூட்டி அறைக்குள் இருந்தாலும் அவனை வெளியே கொண்டு வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேவலப்படுத்துவான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆகவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் கானத் லஹு மல்லமத்துன் லஅஹதின் மின் இர்லிஹி. நீங்கள் யாருடைய மானத்தோடோ யாருடைய செல்வத்தோடோ நீங்கள் விளையாடி இருந்தால், அவு ஸையின் ஃபல்யதஹல்லல்ஹு மின்ஹுல் யௌம், இன்றே நீங்கள் ஓடி போய் மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மரண நேரம் உங்களுக்கு வந்தால், மரணமாகி விடுவீர்கள் என்று நீங்கள் பயந்தால், தாமதமில்லாமல் ஒரு காரியத்தை நீங்கள் உடனே செய்ய வேண்டும் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரியமாம்? இந்த உலகத்தில் உங்களால் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டார்களோ அவர்களிடத்திலே ஓடி போய் பொருத்தப்பட்டு மன்னிப்பு தேடி உலகத்திலே சமாதானம் செய்து கொள்ளுங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சமாதானம் செய்யாமல் அந்த வழக்கு மறுமை நாளிலே கொண்டு வரப்பட்டால், நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல உங்களுடைய தொழுகை, உங்களுடைய நோன்பு, உங்களுடைய ஜக்காத், நீங்கள் பாடுபட்டு செய்து சேமித்து வைத்த எல்லா நல்லறங்களும் பாதிக்கப்பட்ட மனிதன் மறுமை நாளிலே உங்களுக்கு எதிராக வழக்கு தொடுத்தால், அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் பொருளாதாரத்திற்கு வேலை இல்லை, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் உறவு முறைக்கு வேலை இல்லை, அல்லாஹ்வுடைய நீதிமன்றத்தில் செய்த அமல்கள் அவனுக்கு பிடுங்கி கொடுக்கப்படும். அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். புகாரியில் 2449வது நபிமொழி. இப்படியெல்லாம் இந்த சமுதாயத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சகோதரராக நடங்கள், கேவலப்படுத்தாதீர்கள், பகைமை பாராட்டாதீர்கள், தீய எண்ணம் கொள்ளாதீர்கள், அவர்களை வீழ்த்தி நீங்கள் முன்னுக்கு வர முயற்சி செய்யாதீர்கள், அவர்களை மானபங்கப்படுத்தாதீர்கள், கேவலப்படுத்தாதீர்கள் என்றெல்லாம் இந்த மனித சமுதாயத்திலே சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய ரசூல் மரணத்திற்கு முன்னால் மக்கள் மத்தியிலே சமாதானம் செய்யுங்கள் என்று சொன்னதைப் போல அபூ யஅலா என்கிற ஒரு நபிமொழி தொகுப்பில் 6824வது நபிமொழி ஃபதுல் இப்னு அப்பாஸ் அவருடைய தோளிலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு தோளிலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கக்கூட முடியாமல் 2 தோழர்களை அழைத்து என்னை பள்ளிக்கு தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள். தூக்கி கொண்டு வரப்பட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில் அமர வையுங்கள் என்றார்கள். மிம்பர் படியில் அமர்ந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுவரை அந்த மக்களை சந்திக்க வராத அல்லாஹ்வுடைய ரசூல் திடீரென பள்ளிக்குள் வந்ததை பார்த்தவுடனே சஹாபாக்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு முக மலர்ச்சி, சந்தோஷம். அல்லாஹ்வுடைய ரசூல் இனி வருவார், நம்மோடு பேசுவார், நம்மோடு பழகுவார், நம்மை விசாரிப்பார், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு ஒன்றும் ஆகவில்லை என்று சொல்லி மக்கள் கொஞ்சம் தைரியமாக இருந்தபோது அல்லாஹ்வுடைய ரசூல் மெல்ல பேச ஆரம்பித்தார்கள். நடக்க முடியாத நான், நிற்க முடியாத நான், நின்று கொண்டு தொழ முடியாத நான், சுயமாக நடக்க முடியாத நான், அமரக்கூட முடியாத நான் ஏன் இந்த நேரத்தில் உங்களிடத்திலே வந்தேன் தெரியுமா? பழி தீர்த்து கொள்வதற்காக வந்தேன் என்றார்கள். யாரை பார்த்து? சஹாபாக்களை பார்த்து, உத்தம தோழர்களை பார்த்து பழி தீர்க்க வந்திருக்கிறேன். எனக்கு எப்பொழுதும் மரணம் வரலாம். சொல்லுகிற நேரம் என்ன நேரம் தெரியுமா? மரணிப்பதற்கு 3 நாட்களுக்கு முன்னால்.
அல்லாஹ்வுடைய ரசூல், நான் பழிதீர்க்க வந்திருக்கிறேன், நான் எப்பொழுதும் மரணிக்கலாம். ஆகவே இதோ இந்த முஹம்மது ஆகிய நான் கூறுகிறேன், ஃபமன் குன்து அஸபுது மின் இர்லிஹி, நான் சாதாரண மனிதன்தான். யா அய்யுஹன்னாஸ் இன்னமா அன பஸரும் மிஸ்லுக்கும், நான் ஒரு சாதாரண மனிதன் தான். நான் உங்களோடு நபியாக வாழ்ந்த 23 ஆண்டு காலத்தில் ஃபமன் குன்து அஸப்து மின் இர்லிஹி, யாருடைய மானத்தோடு நான் விளையாடி இருந்தால், அவ் மின் ஸஅரிஹி, யாருடைய தோளுக்காவது நான் பங்கம் விளைத்திருந்தால், அவ் மின் பஸரிஹி, யாருடைய பொருளாதாரத்தையாவது நான் பறித்திருந்தால், அவ் மின் மாளிகி, பொருளாதாரத்தோடோ யாருடைய தோளோடு முடியளவுக்கு யாருக்காவது நான் பானபங்கப்படுத்தி இருந்தால், இதோ இந்த முஹம்மதை ஒப்படைக்கிறேன். ஹாதா இருந்துன் முஹம்மதின் வ ஷஅருஹு வ பஸருஹு வ மாலுஹு, இதோ இந்த முஹம்மதை உங்களிடத்தில் ஒப்படைக்கிறேன். நீங்கள் என்னை பழிதீர்த்துக் கொள்ளலாம். பழிதீர்த்தால் நான் எங்கே சங்கடப்படுவேனோ என்று யோசிக்காதீர்கள். பழிதீர்ப்பவர்களை நான் நேசிக்கிறேன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி இந்த மனித சமுதாயத்தில் ஒரு முன்மாதிரியான தலைவராக வாழ்ந்துவிட்டு சென்றார்கள் அல்லாஹ்வுடைய ரசூல். மரணிப்பதற்கு முன்னால் நீங்களும் நானும் இந்த உலகத்தில் அறிந்தோ அறியாமலோ அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமைகளில் ஏதாவது குறைவு வைத்தால் தௌபா செய்யலாம், சுஜூது செய்யலாம், அழுது பிரார்த்தனை செய்யலாம். அல்லாஹ் நாடினால் நம்மை மன்னிப்பான், நாடினால் நம்மை தண்டிப்பான். ஆனால் மனிதர்களுக்கு ஏதாவது தீங்கு செய்து என்னை நீ சந்தித்தால், மனிதன் மன்னிக்காதவரை உன்னை நான் மன்னிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொன்னார்கள். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுடைய நேரத்தில் ஒரு சில மக்களை பார்க்கிறார்கள். அவருடைய நகமெல்லாம் செம்பினால் செய்யப்பட்டு கூர்மையாக்கப்பட்டு செம்பினால் செய்யப்பட்ட நகம். அந்த நகத்தை கொண்டு முகத்தையும் உடம்பையும் அவர்களே கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்க்க சகிக்க முடியாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து கேட்டார்கள், ஃபக்குல்து மன் ஹாஉலாஹி யா ஜிப்ரீல், ஜிப்ரீலே இது எதற்குரிய தண்டனை, ஏன் இந்த நிலைமை என்று கேட்டபோது, கால ஹாஉலாஹி அல்லதீன யஅகுலூன லுஹூமன் நாஸ், இவர்கள் மனிதனுடைய மானத்தோடு விளையாடிய மக்கள், அவதூறு பேசிய மக்கள், எப்பொழுதும் பிறரை பற்றியே பேசிக் கொண்டிருந்த மக்கள். ஆகவேதான் தங்களுடைய உடம்பையே கூரிய நகத்தை கொண்டு அவர்கள் கீறிக்கிழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி அபூதாவுத் என்கிற நபிமொழி தொகுப்பில் 4235வது நபிமொழியாக பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் கேட்டார்கள், கால அத்ததுரூன மா ததுரூன கால அத்ததுரூன மாஃபில் மா முஃப்லிஸ், முஃப்லிஸ் திவாலானவன் யார் என்று உங்களுக்கு தெரியுமா என்று ஒரு நாள் கேட்டார்கள். சஹாபாக்கள் பதில் சொன்னார்கள், காலு முஃப்லிஸ் ஃபீனா மல்லா திர்ஹம லஹு வலா மத, யாரிடத்தில் திர்ஹம் தங்க நாணயங்கள் இல்லையோ அவர்கள் தானே யார் ரசூலல்லாஹ் திவாலானவர்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், ஃபகால, அவர்கள் அல்ல, இன்னல் முஃப்லிஸ் மின் உம்மத்தி யஅதி யௌமல் கியாமத்தி பிஸலாத்தின் வ சியாமின் வ ஸக்கா, எனது உம்மத்தில் முஃப்லிஸ் யார் தெரியுமா, மறுமையில் வருவார்கள், தொழுதிருப்பார்கள், நோன்பு வைத்திருப்பார்கள், ஜக்காத்து கொடுத்திருப்பார்கள். அப்படி மறுமையில் வருகிற அவர்கள் வயுத்தி கது சத்தமஹாதா, அவர்கள் யாரையாவது திட்டி இருப்பார்கள், வ கதஃபஹாதா, அவர்கள் யாரின் மீதாவது அவதூறு சொல்லி இருப்பார்கள், வ அக்கல மாலஹாதா, அவர்கள் ஏதாவது பொருளாதார மோசடி செய்திருப்பார்கள், வ சஃபக்க தமஹாதா, அவர்கள் யாருடைய இரத்தத்தையாவது சிந்தி இருப்பார்கள், வ லரபஹாதா, ஒருவரை அவர் அடித்திருப்பார். இப்படி கொண்டு வரப்படுகிற அவர்கள் மறுமை நாளில் விசாரணைக்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுவார்கள். அப்படி நிறுத்தப்படும் பொழுது அவன் தொழுதிருப்பான், நோன்பு வைத்திருப்பான், ஜக்காத்து கொடுத்திருப்பான், தஸ்பீஹ் செய்திருப்பான், எல்லா நல்லமலோடும் அவன் வருவான். ஆனால் அவன் பாதிக்கப்பட்ட அத்துணை மனிதர்களும் வருவார்கள், அல்லாஹ்விடத்திலே முறையிடுவார்கள். அல்லாஹு தஆலா அவனிடத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளையும் எடுத்து 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 கொடுத்து கடைசியில் அவனிடத்தில் எந்த நன்மையும் இல்லாமல் நிற்பான். இறுதியில் இனி ஒரு மனிதன் வருவான், அல்லாஹ் இவன் என்னையும் விட்டு வைக்கவில்லை, கேலி செய்தான், கிண்டல் செய்தான், எல்லா வகையான இடங்களிலும் என்னை கேவலப்படுத்தினான், சமுதாயத்தில் எனக்கு மன நிம்மதி இல்லாமல் என்னை வாழ வைத்தான், யா அல்லாஹ் இப்பொழுது சொர்க்கத்திற்கு செல்ல போகிறானே நல்லறங்களின் மூலம் என்று சொல்லி அல்லாஹ்விடத்திலே முறையிடுவான். அல்லாஹ் பார்க்கிறான், அவனிடத்தில் நன்மையான அமல்கள் உண்டுமா, கொடுத்து கொடுத்து எல்லாம் முடிந்து விட்டது யா அல்லாஹ் என்று பதில் சொல்லப்படும். உடனே அல்லாஹு தஆலா இவன் செய்த, யார் மனு கொடுத்தானோ, எவன் விசாரணை நீதிமன்றத்தில் புகார் கொடுத்தானோ அவனுடைய தீமை, விபச்சாரம், மது, சூது, கொலை, கொள்ளை என்று என்னென்ன அநியாயங்களை செய்தானோ அந்த அநியாயங்கள் எல்லாம் இவனுடைய தலையிலே சுமத்தப்படும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கண் சிமிட்டும் நேரத்திற்குள் சொர்க்கத்துடைய வாசலில் நின்றவன் நரகத்திற்கு செல்லப்படுகிறான், நரகத்துடைய வாசலில் நின்றவன் எந்த அமலும் செய்யாமல் இவனுடைய அமலின் மூலம் அவன் சொர்க்கம் செல்லுகிறான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நிலை வேணுமா சகோதரர்களே?
ஏதாவது கோபப்பட்டால் கை நீட்டி ஒரு அடி அடிக்கலாம், அடித்த புண் கூட ஆறிவிடும். ஆனால் மனதால் பேசி மனதை நோகடித்து குரோதத்தையும் விரோதத்தையும் வரவழைத்து கொண்டு எப்பொழுது பார்த்தாலும் குரோதத்தோடே நடந்து கொண்டிருக்கிறோமே, சாதாரண தீமை அல்ல, உடனடியாக களையப்பட வேண்டிய தீமை. நன்மைகள் எல்லாம் மறுமை நாளிலே பறித்து பிறருக்கு கொடுக்கப்படுகிற அநியாயமான கொடுமை இந்த கொடுமை. ஆகவே இதிலிருந்து நாம் அனைவரும் விடுபட வேண்டும். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மறுமை நாளில் இன்ன ஸர்ரன் நாஸ் இன்தல்லாஹி மன்சிலத யௌமல் கியாமா, மறுமை நாளில் ஆக அல்லாஹ்விடத்திலே மிக மிக மோசமானவன் யார் என்றால் சகோதர முஸ்லீமுடைய மானத்தோடு விளையாடியவன், கேவலப்படுத்தியவன், மனது நோகுமாறு நடந்தவன் என்றும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியில் 6032வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கால ஃபீ முஃமினின் மா லைஸ பி, எந்த ஒரு முஸ்லீமிடத்தில் இல்லாத ஒன்றை சொல்லி அவதூறை கிளப்பி உலகத்தில் யார் வாழ்ந்தானோ அவனுக்கு மறுமை நாளில் நரகத்தில் தங்குகிற இடம் எது தெரியுமா? சுபஹானல்லாஹ், அல்லாஹ் நம்மை காப்பாற்ற வேண்டும். நரகமே படுபயங்கரமானது. நரகத்தை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுது பேசினாலும் முகத்தை மறைத்துத்தான் பேசுவாராம். நரகத்தை பறித்து சஹாபா அல்லாஹ்வுடைய ரசூல் எப்பொழுது பேசினாலும் சஹாபாக்கள் தலையை கீழே தொங்கவிட்டு அழுக ஆரம்பிப்பார்களாம். நரகமே அவ்வளவு படுபயங்கரமானது. யார் ஒருவர் ஒரு முஸ்லீமிடத்தில் இல்லாததை, யார் ஒருவர் முஸ்லீம் பெண்ணிடத்தில் இல்லாததை, யார் ஒருவர் ஒரு முஸ்லீமின் மீது இல்லாததை பொல்லாததை எல்லாம் அவதூறாக பேசி மானத்தோடு விளையாடி கேவலப்படுத்தி அசிங்கியப்படுத்தி உள்ளத்தை ஊனப்படுத்தி காயப்படுத்தி நிம்மதி இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ வைக்கிறார்களோ அவர்களெல்லாம் மறுமை நாளில் நரகத்திலே இருப்பார்களாம். நரகத்தில் எங்கு இருப்பார்கள் என்றால் நரகவாசிகளுடைய உடம்பிலே இருந்து உருகி வருகிற சீல் சிலங்கள் எல்லாம் வந்து விழுகிற ஒரு இடம் உண்டு. அங்குதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களை அமர வைப்பான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வே, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அறிந்தும் அறியாமலும் யாருக்காவது நாங்கள் தீங்கிழைத்திருந்தால் ஒரு காலம் நாங்கள் இனி செய்ய மாட்டோம் என்று அல்லாஹ்வின் மீது சத்திய பிரமாணம் நீங்களும் நானும் எடுத்து இந்த ரமலானுடைய மாதத்தோடு நாவை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும். நாவை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டும். நாவு நீளமாக இருக்கிறது என்பதற்காக, பேச்சாற்றல் உண்டு என்பதற்காக, நமக்கு சாமர்த்தியம் உண்டு என்பதற்காக, உலகத்தில் யாரும் நம்மை கேட்க முடியாது என்பதற்காக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் நல்லதல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரை பார்த்து மனித சமுதாயத்தினர்கள் பயந்து அஞ்சி ஒதுங்கி வாழ்கிறார்களோ அவன்தான் அல்லாஹ்விடத்திலே மகா மோசமானவன் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாம் வரும்பொழுது மக்கள் நம்மை சந்தோஷமாக முகமன் கொடுத்து நம்மை மக்கள் வரவேற்க வேண்டும். நாம் மரணித்தால் மக்கள் இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருக்க கூடாதா, இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்து மார்க்கத்திற்கு பாடுபட்டு இருக்க கூடாது என்று மனமாற மக்கள் வாழ்த்த வேண்டும். அந்த நிலை மாறி செத்து தொலைந்தான் சனியன், இதோடு இந்த சனியன் முடிந்தான் என்று மக்கள் ஏசுகிற அளவுக்கு, மக்கள் பத்துவா செய்கிற அளவுக்கு, மக்கள் நம்மை சபிக்கிற அளவுக்கு உலகத்தில் வாழ்ந்தால் அது வாழ்க்கை அல்ல, அதற்கு பெயர் வாழ்க்கை அல்ல. இந்த ஆடை எதற்கு சகோதரர்களே? மானத்தையும் மரியாதையும் பாதுகாக்கத்தான் இந்த ஆடை. அதை கலட்டிவிட்டு ஒரு மனிதன் நிர்வாணமாக நடந்தால் அவனை என்ன சொல்வோம்? மானம் மரியாதை இல்லாதவன் என்று சொல்லுவோம். அதே போல இந்த உலகத்தில் மானம் மரியாதை கௌரவம் அந்தஸ்தெல்லாம் நம்முடைய நடவடிக்கை, தூய்மையான பேச்சு, மலர்ந்த முகத்தோடு சகோதரர்களை பார்க்கிற பாக்கியம், குரோதங்கள் இல்லாத, வெறுப்புணர்வு இல்லாத சகோதரத்துவத்தை பாதுகாத்து வாழ்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிய வேண்டும். மனிதர்களுக்கு ஏதாவது தீங்கிழைத்திருந்தால் தாமதம் இல்லாமல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதைப் போல சம்பந்தப்பட்ட நபர்களிடத்திலே போய் பாவ மன்னிப்பு தேடி சமாதானம் செய்து அவர்களை மறுமை நாளிலே எந்த வகையிலும் இதை கொண்டு வந்து விடாதே என்று சொல்லி உலகத்திலேயே சமாதானம் செய்து பொருத்தப்பட சொல்லி நட்பை தொடருங்கள். நட்பு தொடரட்டும். கொள்கை ரீதியான நட்பு தொடருமையானால் அல்லாஹு தஆலா மறுமை நாளில், அரிசே இல்லாத மறுமை நாளில் எனக்காக வேண்டி நேசித்தவர் எங்கே, எனக்காக வேண்டி அன்பு பாராட்டிய மக்கள் எங்கே, எனக்காக வேண்டி உடன் பிறந்த சகோதரன் சகோதரிகள் இருந்தும் கூட அவர்களை காட்டிலும் எனக்காக வேண்டி நேசித்த என்னுடைய அடியான் எங்கே என்று அல்லாஹ் அழைத்து அரசுடைய நிழலை மறுமையில் கொடுத்து கௌரவிப்பான் என்று சொல்லுகின்ற கொள்கை ரீதியான நட்பை வெறுமனே அற்ப உலக ஆதாயத்திற்காக வேண்டி இழந்து விடாதீர்கள். அந்த வட்பை, அந்த சகோதரத்துவத்தை வலுப்படுத்த பாடுபடுங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நாம் செய்து போன குற்றங்குறைகளை எல்லாம் மன்னித்து, இந்த உலகத்தில் நாம் செய்து போன பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து, மறுமை நாளில் விசாரணைக்கு கொண்டு வராமல் உங்களையும் என்னையும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும். மறைமுகமாக அல்லாஹ் விசாரிக்க வேண்டும். இன்னும் விசாரணையே இல்லாமல் சொர்க்கம் செல்லுகிற பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும். நரக நெருப்பினுடைய சிறிய வேதனை
கூட இல்லாமல் சொர்க்கம் செல்லுகிற பாக்கியத்தை தர வேண்டும். மறுமை நாளில் நபிமார்களோடு, சுகதாக்களோடு, சித்திகீன்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக இதே போல குடும்பமாக இருக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தவானான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.